என் மொழி, என் இனம், என் நாடு, நலிகையில் எதனையும் பொருட்டென எண்ண மாட்டேன். வேறு பழிவுரை எல்லாம் பொருட்ட மாட்டேன். வரும் புன்மொழி துன்பங்கள் யாவையும் பொருட்ட எழுத மாட்டேன். இந்த வேட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன். ஆக தன்னுடைய நோக்கம் தென்மொழியில முதல் பக்கம். அடுத்ததனுடைய வாழ்க்கை. எனக்கு தெரிந்து மிகச்சிலர் தான் இந்த உலகத்தில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் பார்த்து கொண்டவர்கள். அதிலே நம்முடைய பாவலர் ஏறு சிறந்து இருக்கிறார். அப்போ தன் நிலை மறந்து தான் என்னவாக இருக்கிறேன் என்பதை மறந்து, எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் தன் சமூகம் ஒரு அங்குலமாவது உயராதா, தன் மொழி ஒரு அங்குலமாவது உயராதா என்று பாடுபடுகிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை, பொது வாழ்க்கையை, தனி மனித வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மகத்தான மா மனிதருக்குத்தான் இன்றைக்கு இவ்வளவு பேரும் பசியை மறந்து கூடியிருக்கிறோம். பாவேந்தர் பாரதிதாசன் போற்றிய, தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றிய, திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் போற்றிய ஒரு தனிப்பெரும் அறிஞருக்கு இந்த விழாவை இந்த குடும்பம் எடுத்திருக்கிறது. இறையகத்திற்கும் இறையகத்தில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் இங்கே அவருடைய புகழை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவருடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலோ மல்லை சத்யா உட்பட எல்லோரும் அவரிடமிருந்து அரசியலுக்கு அதிகமாக வரவில்லை. பாவலர் ஏறு இன்றைக்கு எவ்வளவு தேவைப்படுகிறார் என்பதை நாம் சிந்தித்து இங்கிருந்து களைய வேண்டும். அவரை பாராட்டுவது என்பது வேறு, அவர் கண்ட தனித்தமிழ் இயக்கம் என்பது வேறு, பாரதிதாசன் சொன்ன தமிழ் இயக்கம் என்பது வேறு. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு என்று பாரதிதாசனை முடித்திருந்தால் பாரதிதாசன் புரட்சி கவியனாக ஆகியிருக்க முடியாது. அழகின் சிரிப்போடு அவனுடைய வரிகளை அடக்க பார்த்திருந்தால் புரட்சி கவியனுக்கு இந்த இடம் கிடைத்திருக்காது. ஆனால் தமிழை வைத்துக்கொண்டு, அழகின் சிரிப்பை வைத்துக்கொண்டு, தமிழ்தான் எனக்கு உயிர் என்று சொன்ன பாரதிதாசன், தயமிக உடையாள் அன்னை என்னை சந்தத மறவா தந்தை, குயில் போல் பேசிடும் மனையால் கொட்டி வளர்த்திடும் பிள்ளை, பயிலூரும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் அயலவர் ஆக தமிழன் அறிவினில் உரைதல் கண்டீர்னர். ஆனால் பாரதிதாசனை வெறும் தமிழோடு ஐக்கியப்படுத்தியிருந்தால், அடையாளப்படுத்தியிருந்தால் ஒரு புரட்சி கவிஞன் கிடைத்திருக்க மாட்டார். பாரதிதாசனும் பாவலர் ஏறும் என்று கடவுர் மணிமாறன் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டு பேராசிரியர் பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய பொதுச் செயலாளர் பேசினார். அவர் சொன்னார், புரட்சி கவிஞர் என்கின்ற ஒரு பாத்திரம் பெருஞ்சித்தனாருக்கு முன்னால் இல்லாமல் போயிருந்தால் இவர்தான் புரட்சி கவிஞர் என்று பேராசிரியர் சொன்னார். அப்ப பாரதிதாசனுக்கு அடையாளம் தனித்தமிழ் மட்டுமல்ல, அவருடைய தமிழ் வேறு மற்றதுக்கும் பயன்பட்டது. எதற்கு பயன்பட்டது? எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும், காப்பார் கடவுளுமை கட்டையில் போக மட்டும் வேற்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும், மானிடத்தோடின் மகத்துவத்தை காட்ட வந்த தமிழே கண்ணுரங்கு என்று குழந்தைக்கு பாடுகிற போது அவர் சமுதாயத்தை பற்றி பாடினார். எனவே பாவலருடைய தனித்தமிழ் இயக்கம் அது தொன்மையானது. கால்டுவெல் சொன்னார், இந்த மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டு, தனித்து இயங்க வல்லது. அடையாளப்படுத்தினார், கண்டெடுத்தார். பரிதிமார் கலைஞர் அதை ஒப்புக்கொண்டு அதை செம்மைப்படுத்தினார். மறைமலை அடிகள் அதற்கு தந்தையாகவே விளங்கினார். இன்றைக்கும் பல பேருக்கு தனித்தமிழ் இயக்கத்துடைய தந்தை யார் என்று கேட்டால் பாவலர் என்று வருவதை விட மறைமலை அடிகள் தான் முன்னுக்கு வருகிறார். ஆனால் அவர் என்ன சொன்னார்? சைவமும் தமிழும் எண்ணிரு கண்கள்னார். அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் ராமாயணத்தை எரித்த போது மகிழ்ந்தவர் மறைமலை அடிகள். அப்புறம் பெரிய புராணத்தை வைக்கும் போது ஐயோ சிவனகாண்மன் கேட்டார். அப்போ அவர் சார்ந்த சைவம் சார்ந்த தமிழ், தமிழில இருந்து சமஸ்கிருதத்தை பிரிக்கணும், தமிழில இருந்து வேறு மொழியுடைய வல்லாதிக்கத்தை பிரிக்கணும். அதோடு நின்று போனது அவருடைய தனித்தமிழ். ஆக மொழிகளிலே இருந்து இன்னொரு மொழியை பிரித்து எடுத்து தமிழை தனித்துவப்படுத்துவதற்காக, தூய தமிழை கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட இயக்கம் தான் தனித்தமிழ் இயக்கம். ஆனால் அந்த இயக்கத்தில் பாவலர் ஏறு செய்திருக்கிற மிகப்பெரிய புரட்சி மாறுதல் என்னவென்று கேட்டால், தென்மொழியினுடைய முதல் அட்டைப்படம். அந்த முதல் அட்டைப்படத்தில் அவர் சொல்லுகிற 7 காரணிகள், ஏன் தென்மொழி துவக்கப்பட்டது, என்னுடைய கொள்கை என்னன்னு 7 போட்டார். அதில் முதல் 3 ரொம்ப முக்கியம்.
தனி தூய தமிழ் 1, 2 சாதியற்ற தமிழ் இனம், 3 ஏமாற்றமும் இழிவும் இல்லாத அரசியல். மீதி 4 நமக்கு இப்ப அவசியம் இல்லை, பின்னாடி போலாம். இதைத்தான் பாவலரேர் முன்னெடுத்தார். தனித்தமிழ் இயக்கம் மட்டுமல்ல, சாதி மறுப்பு உள்ளாகக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும். ஏமாற்றமும் இழிவும் இல்லாத இருக்கக்கூடாது, இருக்கணும். வேலு சொன்னார். அடுத்த இதெல்லாம் தான் அந்த பாட்டு வந்துச்சு. என் மொழி என் இனம் என் நாடு நலிகையில் எதனையும் பொருட்டென எண்ண மாட்டேன், வேறு பழிவுரை எல்லாம் பொருட்ட மாட்டேன், வரும் புன்மொழி துன்பங்கள் யாவையும் பொருட்டென எண்ண மாட்டேன், இந்த வேட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன். ஆக தன்னுடைய நோக்கம் தென்மொழியில முதல் பக்கம். அடுத்ததனுடைய வாழ்க்கை. எனக்கு தெரிந்து மிகச்சிலர் தான் இந்த உலகத்தில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் பார்த்து கொண்டவர்கள். அதிலே நம்முடைய பாவலரேறு சிறந்து நிற்கிறார். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதுதான் வாழ்க்கை, என்ன வாழ்ந்தாரோ அதுதான் வார்த்தை. அப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய பாவலருக்கு தான் இன்றைக்கு நாம் பாராட்டுகின்றோம். இன்னொன்று, அவற்றுக்கு மிகப்பெரிய துணிச்சல், யாராலும் செய்ய முடியாத துணிச்சல். கலைஞருக்கும் அவருக்கும் மன வேறுபாடு வருகிறது. தனித்தமிழ்நாடா மாநில சுயாட்சியான்னு பிரச்சனை வருது. கலைஞர்கிட்ட போய் பெருஞ்சித்திரனார் சொல்றாங்க, பெருஞ்சித்திரனார்கிட்ட வந்து அவர் சொல்றாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கலைஞருடைய கருத்துக்கு இவர் உடன்படவில்லை. பேட்டியை முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு? இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவு இல்லை. யார? அவரை தான் மையப்படுத்தி சொல்றாரு. யாரு? கலைஞரை. இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவு இல்லை, ஆனால் இவனை விட்டால் தமிழருக்கு எதிர்காலத்தில் தலைவனும் இல்லை. சொல்ல முடியுமா? அவருடைய படத்திறப்பளவுக்கு கலைஞர் வர்றார். கலைஞர் சொல்லுகிறார், எனக்கும் பாவலரேருக்கும் நல்லுறவு உண்டு, கசப்பான உறவு உண்டு. ஆனால் எங்கள் கசப்பு பாகற்காயை போல. இந்த பாகற்காய் உடலுக்கு நல்லதென்று அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னுடைய கசப்பை அவர் மதித்தார், அவருடைய கசப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். தனித்தமிழ் இயக்கமும் திராவிட இயக்கமும் எங்க வந்து நிக்குது? ஆக கலைஞரை விமர்சித்தவர் எதற்காக? லட்சிய தெளிவு இல்லை என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தான் இன்றைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் குடும்பத்தை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, திருமாவுக்கு நேரடியான தொடர்பு, சகோதரி அருள்மொழிக்கு நேரடியான தொடர்பு, அருளியார் சொந்தக்காரரு. எனக்கு என்ன பிரச்சனை, அந்த மேடையில அருளியார் வந்து சொல்ல ஆராய்ச்சி செய்யும் போது அவர் பேசின பேச்சை கேட்டிருக்கேன். குதித்து குதித்து ஓடுவதால் குதிரை, இது மிருகல் நம்பர். மிளகு போய் வந்த மிளகு போல உன்னை கொண்டு வந்தா அது மிளகாய்பார். இதெல்லாம் நான் சின்ன பையனை கேட்டேன். அப்புறம் 81 சங்கராச்சாரியார் பாவலரேர் பேசுறார். அப்ப முசிறி கல்லூரியில் நான் திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் அணியில் இருக்கேன், ராமகிருஷ்ண மாநில இளைஞர். அவர்களெல்லாம் அங்கிருந்து பார்த்தவன். இன்றைக்கு அவருக்கு நடக்கின்ற ஒரு விழாவில் இந்த மேடையில் அமர்ந்து அவரை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பு என்பது, எத்தனை மேடையில் பேசியிருந்தாலும் எனக்குள் ஒரு மிகப்பெரிய பெருமிதம். ஆக திராவிட இயக்கமும் தமிழ்த்தனி இயக்கமும் தனித்தனியாக இயங்கினாலும் நம்முடைய அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல அது சந்தித்துக் கொண்ட புள்ளியிலே நம்முடைய பாவலரேறு அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க, எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அந்த புத்தகங்களில் இருந்து 1-2 படிக்கும்போது, இப்ப இல்ல அப்ப படிக்கும்போது சில வரிகளை குறிச்சு வச்சிருந்தேன். அந்த விழாவில் கலந்துக்கணும்னு சொன்னப்ப அதெல்லாம் திரும்ப எடுத்தேன். அதாவது வறுமையை பத்தி பேசணும்னா காரல் மார்க்ஸனுடைய வறுமையை பேசுவாங்க எல்லாரும். கடைசி பிள்ளைக்கு வந்து சாவுக்கு கூட பெட்டி வாங்க காசு இல்லை, சாமிநாத சர்மா எழுதியிருக்கார். ஆனால் பெருஞ்சித்திரனாரை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது சாமிநாத சர்மா எழுதும் சோகம், காரல் மார்க்ஸ் சந்தித்த சோகம், இவையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தோணுது. அவர்கள் பட்ட துயரத்தை மட்டும்தான் சொன்னார்கள். ஆனால் அந்த துயரத்திற்கு பின்னால் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று பெரியாரை கொண்டு வந்து நிறுத்தியவர் பாவலர். சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருக்கிற அவர் வறுமையில் இருக்கின்ற தன் குடும்பத்திற்கு எழுதுகிறார், தன்னுடைய துணைவியாருக்கு எழுதுகிறார். நீ ஒரு அறிஞனின் மனைவி மட்டுமல்லல், வாழ்க்கையே தூசு என மதித்து தன் கொள்கைக்காக போராடும், தன் குடியை மக்களை உயர்த்துவதற்கு தனித்து நின்று பாடுபடும் ஒரு வீரனின் மனைவியும் ஆவாய். சொல்லிக்கிறதுலாம் சில பேருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு.
ஈவே ராமசாமி என்கிறான் திராவிட சமுதாயத்தை திருத்தி வேறு எவனும் செய்ய முன் வராததால் வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அருகதையும் யோகியதையும் அவருக்கு தான் இருந்தது. அது மாதிரி இவர் சொல்றார், நீ அறிஞனின் மனைவி மட்டுமல்ல, வாழ்க்கையை தூசி என மதித்து தன் கொள்கைக்காக போராடும் தன் குடியை மக்களை உயர்த்துவதற்கு தனித்து நின்று பாடுபடும் ஒரு வீரனின் மனைவியும் ஆவாய். அந்த பெருமிதம் உனக்கு உண்டு இருக்க வேண்டும். அதனால் நாம் பட்ட துன்பங்கள் துயரங்கள் மிகுதி, இருப்பினும் நமக்குள்ள பெருமிதமும் மிகுதி. ஆகவே நீங்கள் தலை நிமிர்ந்து நடவுங்கள். புல்லரிசி சோற்றை தண்ணீர் விட்டு குடித்தாலும் நம் உண்மை உழைப்பால் வந்த அந்த உணவு நமக்கு அமிர்தத்தை விட இனியதாகும் என்பது குறள். அத்தகைய மெய்யறிஞரின் கூற்று பொய்யாய் போகாது. உண்மை வெல்லும், ஆனால் இறுதியில் வெல்லும். அக்கால் நம் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறும். எனவே எத்தகைய வறுமை நிலைகள் வந்தாலும் மனம் விடாதீர்கள். இறைவன் நமக்கு துணை இருக்கிறான். யார் யார் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள்தான் நமக்கு உண்மையான உறவினர்கள். எவரும் மனங்கசிந்து போகுமாறு நீங்கள் அவர்களுக்கு சுமையாக இருக்க வேண்டாம். இல்லையெனில் ஒருவேளை பட்டினியாக கூட கிடங்கள் தவறில்லை. வீணர்களிடம் நம் சுமைகளை சொல்ல வேண்டாம். உண்மையான சான்றோருக்கு வறுமை இழிவாகாது, இன்மை ஒருவருக்கு இழிவென்று சால்பு எனும் திண்மை உண்டாக பெறின் என்ற குறளை மனதில் வைத்துக்கொள். ஒரு தமிழ் அறிஞருக்கு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருந்த நிலை, சிறையிலே இருக்கிற ஒரு தமிழறிஞர், ஒரு தமிழ் அறிஞர் மட்டுமல்ல, ஒரு தமிழ் போராளி, தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை என்று எழுதக்கூடிய ஒரு சோக நிலை இந்த மண்ணிலே இருந்ததென்றால் இன்றைக்கும் நாம் அதற்காக அவருக்கு நம்முடைய சம்மாந்த வணக்கத்தை செலுத்துகிற அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கின்ற மேடையாக இந்த மேடை இருக்க வேண்டும். அதே மாதிரி தன்னுடைய காதலை பொழிலனுக்கு எழுதுகிறார், மகனுக்கு எழுதுகிறார். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு மொழிக்கும் இனத்துக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னனே தவிர என்னுடைய தனிமனித வாழ்க்கையில் உன்னுடைய தாயினுடைய மகத்துவத்தை நான் சொல்ல மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றாரு. ஒரு 2-3 முக்கியமான குறிப்பு மட்டும் எடுத்து வச்சேன். பொதுவாகவே என் ஒவ்வொரு உணர்வும் வெளிப்படும். யார்? பொழிலனுக்கு. பொதுநலம் கருதியதாகவே இருக்கின்ற நிலையை, பொதுவாகவே என் ஒவ்வொரு உணர்வு வெளிப்பாடும் பொதுநலம் கருதியதாகவே இருக்கின்ற நிலையை 35 ஆண்டுகளுக்கு முன்பே நான் பெற்றுவிட்டேன். அதன் விளைவு நான் மிகவும் இளையனாக இருந்த நிலையில் என் தனிநலம் கருதி உன் அன்னையாருக்கு எழுதிய 200க்கும் மேற்பட்ட காதல் மடல்களை கூட 1954ஆம் ஆண்டின் இறுதியில் கிழித்து போட்டு விட்டேன். பொது வாழ்க்கைக்காக என்னுடைய தனி வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு கிழிச்சு போட்டேன். ஆனால் அதற்காக பின்னர் வருந்தினேன். அவையும் என் உயர் உணர்வுகளின் இனிமையை படம் பிடித்து காட்டியவனாகவே இருக்குமே, அவற்றை எதிர்கால தமிழ் இளைஞர்களுக்காக வைத்திருக்கலாமே என்று எண்ணி எண்ணி இப்போது வருத்தமடைகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு வெளிப்படையாக இருந்திருக்கிறது என்பதற்கு பெரியார் ஒரு உதாரணம் என்று சொன்னால், பெரியாருக்கு இணையாக இந்த பெரியாரும் இந்த பாவலரேரும் வருகிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். அதே போல அரசியல் வறுமை சுற்றுகிறது. மாக்கோரா அப்படின்னு தான் சொல்லுவார் எம்ஜிஆர். மாக்கோரா பிரிந்து விட்டார், எம்ஜிஆர் பிரிந்து விட்டார். இவர் கையில காசு இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பஸ்ஸுக்கு கடன் வாங்கி சென்னைக்கு வந்து கலைஞரை சந்திக்கிறார், ஆறுதல் சொல்லுகிறார், துணிவு சொல்லுகிறார், ஊக்கம் சொல்லுகிறார். திரும்பி போற காசு இல்லை. அவருடைய நண்பர் செம்பியன் என்கின்ற பன்னீர்செல்வம் வீட்டில் தங்குறார். அவர்கிட்ட காசு வாங்கிட்டு போறார். போன உடனே தென்மொழியில் எழுதுகிறார் கலைஞருக்கு, அருட்செல்வர் ஆட்சியை அறநின்று காப்போம். அருட்செல்வர்னா கருணாநிதி. அருட்செல்வர் ஆட்சியை அறநின்று காப்போம், கலைஞரின் கைகளை வலுப்படுத்துவோம் எழுதுகிறார் அடுத்த நாள் தென்மொழியில். அப்போ தன் நிலை மறந்து தான் என்னவாக இருக்கிறேன் என்பதை மறந்து எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் தன் சமூகம் ஒரு அங்குலமாவது உயராதா, தன் மொழி ஒரு அங்குலமாவது உயராதா என்று பாடுபடுகிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை, பொது வாழ்க்கையை, தனி மனித வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மகத்தான மாமனிதருக்குத்தான் இன்றைக்கு இவ்வளவு பேரும் பசியை மறந்து கூடியிருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் என்னன்னா, எப்படி இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார்? பெரியார் சரி, ஆனால் பெரியாருக்கு பின்னால் ஒரு நிறுவனம் இருந்தது, ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இருந்தது. பெரியார் வந்து அப்பவே ஒரு நிறுவனம் ஆயிட்டார், இன்ஸ்டிடியூஷன் ஆயிட்டார். ஆனால் நான் மணிக்கும் பாவலரை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்னால் சொல்ல முடியல. வந்திருக்கணும், தனித்தல் இயக்கமாக வந்திருக்கணும். ஆனால் ஒரு தனி மனிதர் ஏழ்மையில் நின்று கொண்டு, நீ பெரியார் என்ன சொல்றாரு, பெரியார் காட்டுமிரான்னு எழுதிட்டார் மொழியை. இவர் எழுதுகிறார், பெரியார் மிகப்பெரிய அறிஞர், நான் மதிக்கின்ற தலைவர், அவர் இல்லை என்றால் இந்த குமுகாயம், அதாவது சமுதாயம் இந்த நிலைக்கு வந்திருக்காது, அவர்தான் எல்லாவற்றுக்கும் மூலம்,
அவர் பெரியார் தான், ஆனால் தமிழ் மொழியை பற்றி அவர் சிறியார். சொல்றதுக்கு தைரியம் வேணும்ல. அதை எழுதி படிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் மதுரையை போராட்டத்துக்கு பெரியார் அந்த வழியா போறாரு. பெருஞ்சித்திரனாரை பாக்குறாரு, நின்று நலமா இருக்கீங்களா, முடிச்சுட்டு வாங்க, நம்ம 2 பேரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப பெரியார் காட்டு மிராண்டி மொழி என்றால் பெருஞ்சித்திரனார் கடிந்து கொள்கிறார், தவறு என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு லெட்டர் எழுதுறாரு பெருஞ்சித்திரனார், நான் பெரியார் என்னை காட்டு மிராண்டி மொழி என் மொழியை சொல்லலாம், நான் பதில் சொன்னா அது வேற. ஆனா அதுக்காக காட்டு மிராண்டி மொழி சங்கராச்சாரி சொன்னா அது வேற. ஒரு பையனை பார்த்து நீ உருப்பிடுவான்னு தந்தை கேட்டால் அவன் உருப்பட வேண்டும் என்பதற்காக சொன்னதாக பொருள். அவர் எங்க தந்தை. ஆனா ஒருத்தன் உருப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தன் சொன்னானா அது கோளாறு. எழுதுறாரு, பாவலர் எழுதுறாரு. அப்போ தனித்தமிழ் இயக்கமும் சாதி மறுப்பு இயக்கமும் எங்கே வந்து சேர்கிறது என்றால் அது இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு. எல்லா ஒரு இனம் மொழியை அடித்தளமாக கொண்ட இனங்கிறது எனக்கு தெரிஞ்சு 1-2 கூட கிடையாது. கருப்பர் ஒரு இனம், மங்கோலியர் ஒரு இனம். ஆனா அவர்களுக்கெல்லாம் மூலம் மொழி அடையாளம் என்பது இல்லை. அதனாலதான் இத்தனை ஆண்டு காலம் போராடுறோம். இன்னைக்கு என்ன நிலைமை? அவருடைய பெருமையெல்லாம் பேசிட்டோம். ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். அவர் சொல்லல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. 1967 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எழுதுறாரு, தமிழனின் வீழ்ச்சிக்கு அரசியல்காரர்களும் சமுதாய சீர்திருத்தக்காரர்களும் குமுகாய சீர்திருத்தக்காரர்களும் எத்தனையோ காரணங்களை தத்தம் வரலாற்று அறிவிற்கேற்ப கூறினாலும் உண்மையான காரணங்கள் 2. தமிழனின் குமுகாய சரிவு, அதாவது சமுதாய சரிவு. இன்னொன்று தமிழனின் மொழி சரிவு. 2 தான் அவர் சொல்றாரு. இவ்விரண்டு சரிவுகளும் ஆரியர்கள் என்று இந்த மண்ணுக்கு வந்து காலடி வைத்தார்களோ அன்றே தொடங்கிவிட்டது. இச்சரிவை தடுப்பதற்கு தடுப்பு சுவர் கட்ட தமிழன் 300 ஆண்டுகளாக முயன்றான். ஆரியத்தால் ஏற்பட்ட சரிவை ஆரியத்தை கொண்டே சரி செய்ய முயன்றதால் அவன் தோற்றான் சொல்றார். கடத்து முதற் சரிவை கண்டு காட்டியவர் பெரியார், 2ஆம் சரிவை காட்டியவர் மறைமலையடிகள். ஆக மொழி சரிவு அது சமுதாய சரிவோடு கொண்டு போய் இருந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு எழுதுகிறார், ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு எழுதுகிறார், நம்மளாம் மாநில சுயாட்சின்னு ஆரம்பிச்சிட்டோம். கலைஞர் தீர்மானம் கொண்டு வந்துட்டாரு. கலைஞர் தீர்மான சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி கொண்டு வருகிற போதே, கூட்டாட்சி வருகிற போதே இது உடனே வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என்றைக்கேனும் ஒரு நாள் வருவதற்கான காரணத்தை, மூலப்புள்ளியை நாம் இந்த சட்டமன்றத்தில் விதைத்திருக்கிறோம். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிமை இருக்கிறதுன்னு பேசினார். அப்ப பெருஞ்சித்திரனார் எழுதுறாரு, இன்னைக்கு ரொம்ப ஹவ் இட் இஸ் வெரி ரெலவென்ட் டுடே. பெருஞ்சித்திரனார் இன்றைக்கு தேவைப்படுகிறார். குடும்பம் கொண்டாடுறது நம்ம குடும்பம், அது வேற விஷயம். அவர் நம்ம குடும்ப தலைவர், நம்முடைய மொழியினுடைய தலைவர். ஆனால் இந்த தேசத்திற்கு பெருஞ்சித்திரனார் இப்போது தேவைப்படுகிறார். எழுதுகிறார், இந்தியா ஒன்றாக இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும். இந்து மதம் இருக்கும் வரை தமிழர்களும் இந்துவாகவே இருக்க வேண்டும். தமிழர்கள் இந்துவாக இருக்கும் வரை மத பூசல்களும் குல சாதி கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகவே விலகாது. மத பூசல்களும் குலக்கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகாத வரை ஆரிய பார்ப்பனரின் வஞ்சகத்திலிருந்தும் மேல் ஆளுமையிலிருந்தும் தமிழன் மீளவே முடியாது. அத்தகைய பார்ப்பனிய பிடிப்பிலிருந்து தமிழன் மீளாத வரை தமிழ் மொழி தூய்மை பெறாது, தமிழினம் தலை தூக்காது, தமிழ்நாடு தன்னிறைவு அடைய முடியாது. எனவே இந்து மதத்தினின்றும் மத பூசலிருந்தும் ஆரிய பார்ப்பனியத்திலிருந்தும் விடுபட வேண்டுமானால் நாம் இந்திய அரசியல் பிடியின்றி விலகப்பட வேண்டும். ஆகவே தமிழக விடுதலை தான் நம் முழு மூச்சு, நோக்கம், கொள்கை, முயற்சி என்று தமிழர் ஒவ்வொருவரும் உணர்தல் வேண்டும். எப்போ மாநில சுயாட்சி கலைஞர் அங்க கொண்டு வரார், இங்க எல்லா தமிழர்களும் இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று எழுதியவர். அப்புறம் கடைசியா 72க்கு பிறகு வராது. ஏன்னா இன்னைக்கு ரெலவன்ஸ் அவர் சொல்லணும்ல. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாரு, 72 திருச்சியில் 10/6/72 மற்றும் 11/6/72 ஆகிய நாட்களில் தென்மொழி கொள்கை செயல்பாட்டு மாநாட்டில் பெருஞ்சித்திரனார் பேச்சு. தமிழகம் இந்திய அரசு நின்று பிரியாமல் இருக்குமானால், இதெல்லாம் சொன்ன நாளைக்கு என்ன பிரிவினை சொல்லக்கூடாது. எனக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். நான் வந்தவொடனே திருமாட்ட கேட்டேன், என்ன அவ்வளோ டிவி வந்துருக்கு வில்லங்கமா இருக்குமான்னு கேட்டேன். அதாவது பாவலர் பெருஞ்சித்திரனார் நிகழ்ச்சியில பெருஞ்சித்திரனார் சொன்னதான் நான் சொல்ல முடியும். அவர் சொன்னதை மாத்தி சொன்னா அருளியார் போச்சுக்க மாட்டாரா?
இதை சொன்னாலும் உங்களுக்கு சிக்கல். போ நான் தேதியோட சொல்றேனே, தமிழகம் இந்திய அரசு என்று பிரியாமல் இருக்குமானால் தமிழ் மொழி உயர்வடைய வழி இல்லை. பல வகையிலும் முட்டுக்கட்டைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்தியை விளக்கவே முடியாது. என்றைக்கேனும் ஒரு நாள் ஏற்க வேண்டியே தீரும். குல சமய புரட்டுகள் என்றைக்கும் அகலா. ஆரிய பார்ப்பன நச்சுத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். தமிழ் பண்பு படிப்படியாக கெடும். தமிழின் மொழியின் இலக்கண இலக்கியம் அழியும். சமஸ்கிருதம் தலைக்கெடுக்கும். தமிழெண்ணம் மேலும் சிதறுண்டு போகும். பொது உடைமை அரசமைப்புக்கு வழியே இல்லை. அரசியல் அதிகாரங்கள் தன்னிறைவு பெறா. 72 16 11 72 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கு. தமிழ் வணக்க பாடல் வந்துருச்சு, நீராறுங்குடலத்தை வந்துருச்சு, தமிழர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மாநில சுயாட்சி தவறு என்று சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மனிதர் பாவலரேர். இப்போ நீ நம்ம அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிட்டோம். நானும் முழுசாக ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா 3 தடவை அமைச்சராக இருக்கும்போது ஐ டூ ஹியர் affirm that I will uphold the constitution. அரசியல் சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள 3 தடவை மந்திரியா இருந்துட்டேன், 5 தடவை எம்பியா இருந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் சிக்கலே கிடையாது. ஆனால் பாவலர் ஏறு அன்றைக்கு கொடுத்த கருத்தும் எச்சரிக்கையும் இன்றைக்கும் தொடர்கிறதா இல்லையா? அதான் எனக்கு கேள்வி. போய் செங்கோல் ஒன்று கொடுத்தீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. சைவம் சார்ந்த தமிழ் மனமொழியெல்லாம் சொன்னாரு. அந்த செங்கோலுக்கு விழுந்து ஜான்கடே விழுந்தார்ல, மோடி விழுந்தார்ல, சிவாச்சாரியர்கள் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் திருநாவுக்கரசர் என்ன பண்ணார்? சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வோம் மதிப்போ வல்லோம். சங்க நிதி பதும நிதினா 2 நிதி குபேரன் கையில் இருக்கு. குபேரன் அதிபதி. குபேரன் கையில 2 நிதி இருக்கு, ஒன்று தேவர்களுக்கு, ஒன்று அசுரர்களுக்கு, ஜனங்களுக்கு. அந்த 2 நதியும் நீ கொடுத்தா கூட எனக்கு வேணாம். நிதியும் சங்க நதி பதும நிதி இரண்டும் தந்து வானால தருவரேனும் மதிப்போ வல்லோம் மங்கர் செல்வம், அந்த செல்வம் எனக்கு வேணாம். அங்கம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்னும் புலையரேனும் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளரே. எவ்வளவு பணம் எனக்கு வேணையா? பசுமாட்டை உரிச்சு சாப்பிடுறான் பாரு. ஒரு முஸ்லீமா, ஒரு ஆதி திராவிடனா, ஒரு பழந்தமிழ்னா, அவன் கடவுளை கும்பிட்டா, அந்த கடவுளை கும்பிட்டானா அவன் தான் எனக்கு கடவுள். இப்ப சிவாச்சாரி செங்கோல் கொடுத்துட்டாங்கல்ல, மாட்டுக்கறி சாப்பிட்ற முஸ்லீமை உதவாங்கிறான், மாட்டுக்கறி சாப்பிட்ற தமிழை உதவாங்கிறான். அப்ப அவன் வாங்குற உதவ எங்க விழுவுது? சிவபெருமான் தலையில் விழுவுதா? சிவபெருமான் தலையில் விழுந்தா சிவாச்சாரி தலையில் விழுவுதா? சவாச்சாரி தலையில் விழுந்தா சைவத்து மேல விழுவுதா? யாரை ஏமாத்துறதுக்கு? அதனால்தான் சொன்னார், ஓர் இறைத்தன்மை இருந்தாலும் கூட இவை களையப்பட வேண்டும், இந்த மதத்திலிருந்து தமிழர்கள் வெளியேற வேண்டும் என்று அவர் சொன்னதற்கு காரணம், இந்த அரசியல் எல்லாம் வரும் என்று பாவலரேர் அன்றைக்கு விரும்பி எண்ணி ஐயப்பட்டிருக்கிறார். தமிழ்ங்கிறாங்களே எல்லாமே. இந்த திருமாவுக்கு தெரியுமா? 300 கோடி மொழி வளர்ச்சிக்காக, அதில் 10 கோடி தமிழுக்கு, 7 கோடி மலையாளத்துக்கு, 3 கோடி கன்னடிக்கு, மீதி இருக்கிற அத்தனை கோடியும் சமஸ்கிருதத்துக்கு. அப்போ மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று பெருஞ்சித்திரனார் விரும்பினார். மானமும் அறிவும் பெரிது என்று சொன்ன பெரியாரை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தி அவர் வாழ வேண்டும் என்று விரும்பினார். இன்னும் சொல்ல போனால் பல்கலைக்கழகங்களே பெரியாரை கொண்டாடுங்கள், எல்லா பல்கலைக்கழகங்களும் பண்டாரகர் பட்டம் கொடுக்க வேண்டும், முனைவர் பட்டம் பெரியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பேசியவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு தனித்த ஆளுமை உள்ள, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று பிரகடனப்படுத்திய ஒரு மகா தலைவர் இன்றைக்கு நமக்கு காவியை விரட்ட தேவைப்படுகிறார். திராவிட அரசியலை, தமிழக அரசியலை பேண பயன்படுகிறார், எதிரிகளை அழிக்க பயன்படுகிறார். எனவே அவரை வாழ்த்துவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.